இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தொடர்ச்சியாக வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வடலூர் வள்ளல் பெருமானாகிய ராமலிங்கடிகளாருடைய பிறந்த நாள். இந்த நாள்லையும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி அவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு, அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அவருக்கு அவருடைய திருவடி வணங்கி என்னோட நன்றியும் சொல்லிக்கிறேன். இந்த அடியார் பெருமக்களை அவர் நிறைய மாற்றணும். இன்னும் அவரே மக்கள் மனசுக்குள்ளே இருந்து மாற்றினா மட்டும்தான் இது நல்ல நிலைமையாகும். இந்த வள்ளலாருடைய கொள்கைகளும் அருட்சட்ட கொள்கைகளும் உலகத்தில் பரவணும். மற்ற சமயங்கள் நிறைய பரவி இருக்குது. ஆன்மீகமே இல்லாமல் ஒன்றும் காணாமல் போயிடல. ஆனால் நிறைய செம்மறியாட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பொருள் தெரியாமல் ஏதோ ஒருத்தர் போனாங்க, நானும் போனேன். ஒருத்தர் செய்தாங்க, நானும் செய்கிறேன். அவங்க திரும்பினாங்க, நானும் திரும்புகிறேன். அப்போ அந்த சின்ன பசங்களுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, ஈ அடித்தான் காப்பி அப்படின்வாங்க. ஏன் அது நடக்குதுன்னு தெரியாமலே ஈ அடித்தான் காப்பிக்கு ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு பையன் என்ன பண்ணால் எழுதிக்கிட்டே இருந்தான். எழுதுகிற போது ஏதோ ஒரு ஈ உட்காந்து இவன் டக்குன்னு போண்டான், ஈ இறந்து போச்சு. அந்த நோட்டை பார்த்து இன்னொரு பையன் காப்பி அடிக்கிறான். இந்த இடத்துல ஒரு ஈயை அடித்து வைக்கணும்னு வேலை மெனக்கட்டு ஒரு ஈயை பிடிச்சி அடித்து வச்சானான். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு அந்த காப்பி எடுக்கிறதுல ஒருத்தரை பார்த்து இவன் எழுதுகிறான், அதை கூட புரிஞ்சிக்காமல் உணராமல் காப்பி அடிக்கிறாங்க பசங்கன்றது அது ஒரு உதாரணத்துக்கு உருவாக்கப்பட்ட கதையாகவே இருக்கட்டும். அப்படி போல இல்லாமல் வள்ளலாருடைய கொள்கைகளை, ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட கொள்கைகளை, கருத்துக்களை மக்கள் புரிஞ்சு அதன் வழி நடக்கிறது தான் உண்மையாகவே ஆன்மீக முன்னேற்றம். நிறைய பேர் கோவிலுக்கு போகிறதுனால ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட்டதாக நம்பிவிட முடியாது. அதனால் குறைச்ச சதவீதம்தான் உண்மையான முன்னேற்றம் நடந்துகிட்ருக்கு. அவருடைய திருக்கோவிலுக்கு வர்ற எல்லாரும், வடலூர் சபைக்கு வர்ற எல்லாரும் இந்த உண்மையை புரிஞ்சு அவருடைய கொள்கைகளை பின்பற்றினாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சுவாமிகளோட கொள்கைகளை பின்பற்றினா, ஆனால் சுவாமிகளோட கொள்கைகளில் ஒன்று என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்ட முறையில் அவர் கொடுத்துருக்காருன்னா, இவங்க அருட்சட்ட அடியார்னா அந்த கொள்கையை ஏற்றுக்காதவங்க கோடான கோடி, ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சட்ட அடியாராக இருக்கிறதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்களே தவிர நழுவணும், இதில் நம்ம வலுவாக இருக்கணும், குற்றமாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது இயல்பாகவே சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கமாகி போகுது. வழக்கத்தால் மாடுகளும் செக்கை சுற்றும்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் நம்ம புரியாத வயசில் அந்த பழக்கம் ஏற்படுத்தப்படுறதுனால அந்த ஒழுக்கத்திலேயே சுற்றி 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 கொஞ்சம் புரிகிற வயசில் இதனால தான் நமக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இது நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு அந்த பக்குவப்படும் நிலையில் சுலபமாக மனம் பக்குவப்படும். அது ஒன்று தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகளுடைய அந்த கொள்கையில் இருக்கிற ஒரு மிகச்சிறப்பு. இதையும் இந்த சமயத்துக்கு சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரோட கொள்கைகளும் ஒன்றே தான், ஒரு சின்ன மாறுபாடை தவிர ரெண்டு பேரும் ஒரே கொள்கையாளர்கள். இப்போது வடலூர் வள்ளலார் அப்படின்னு சொல்கிறப்போ சபைக்கு போகிறப்போ 7 திரை விலக்கி காமிப்பாங்க. ஜோதி காமிக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த 7 திரையை விலக்கி காமிக்கிறது உண்டு. அந்த 7 திரைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வள்ளலார் பதிவு பண்ணியிருக்கார் பாருங்கள். இந்த பௌதிக உடம்பில் இருக்கிற நீ யாரெனில் நான் ஆன்மா, சிற்றணு வடிவினன்,
மேற்படி அணு கோடி சூரிய பிரகாசம் உடையது. லலாடஸ்தானம் அதன் இருப்பிடம். கால் பங்கு பொன்மை, முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம். இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகளாகிய 7 திரைகள் உண்டு. அவையாவன: கருப்பு திரை, அதுதான் மாயாசக்தி; நீலத்திரை கிரியாசக்தி, பச்சை திரை பராசக்தி, சிவப்பு திரை இச்சாசக்தி, பொன்மை திரை ஞானசக்தி, வெண்மை திரை ஆதிசக்தி, கலப்பு திரை சிற்சக்தி. இந்த மாதிரி 7 திரைகள் விளக்கிட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற இறைவனுடைய அருள் வடிவான கோடி சூரிய பிரகாசமுடைய அந்த ஆன்மாவை நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படின்றத அந்த திரைகளை விளக்கணும். அதை எப்படியெல்லாம் விளக்கலான்னு விளக்கி சொல்லிட்டு போகிறாரு. ஒவ்வொரு திரையையும் என்னென்ன செய்தால் நம்மால் விளக்க முடியும் அப்படின்றத வள்ளல் பெருந்தகை அருமையாக சொல்கிறாரு. அடுத்தது இந்த வள்ளலார், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? வள்ளலார் கோவிலுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் வள்ளலார் கொள்கையை கடைப்பிடிக்கிறவரா? ஆமாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கேட்குற கேள்வி, ஆமாம் சாகா தலை வேகா கால் போகா புனல் அப்படின்னு சொல்லியிருக்காராமே, அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை அவர் ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. சாகா தலை வேகா கால் போகா புனல் என்பதவற்றிற்கு பொருள் யாதெனில் அடியில் வருவனவே ஆகும். சாகா தலை என்பது ருத்ரபாகம். சாகா தலை என்பது ருத்ரபாகம், ருத்ர தத்துவம், வித்யா கலை, வஸ்து, அருள் ஆனந்தம், காரணாகினி, சிவாகினி. வேகா கால் என்பது மகேஸ்வர பாகம். சாகா தலை அப்படின்னா என்னன்னு சொன்னார். அது ருத்ரபாகம், ருத்ர தத்துவம், வித்யா கலை, வஸ்து, அருள் ஆனந்தம், காரணாகினி, சிவாகினி. இது இவ்வளவும் அந்த சாகா தலையினுடைய விளக்கங்கள். வேகா கால் என்பது என்ன அப்படின்னா இது மகேஸ்வர பாகம். முன்னாடி சொன்னது சாகா தலை என்பது ருத்ரபாகம். இந்த வேகா கால் என்பது மகேஸ்வர பாகம், மகேஸ்வர தத்துவம். சாந்தி கலை, ஆன்மா, அன்பு, காரணவாயு, இது எல்லாம் சேர்ந்தது இந்த வேகா கால். இப்போது போகா புனல் அப்படின்னா என்னென்னா, போகா புனல் என்பது சதாசிவபாகம். சாகா தலை என்பது ருத்ரபாகம், வேகா கால் என்பது மகேஸ்வர பாகம், போகா புனல் என்பது இந்த சதாசிவபாகம், சதாசிவ தத்துவம். பிரதிஷ்டா கலை, ஜீவன், இரக்கம், காரணோத்தகம், இவை மூன்றும் சாகாத கல்வியை தெரிவிக்கும். ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல குரு துரியாதீதம் 7, ஆக கலைகள், ஆக நிலைகள் 43. இந்த 43 நிலைகளில் ஒவ்வொரு நிலைகளிலும் மேற்குறித்தவை உள. மேலும் இவை மூன்றும் பிண்டத்தில், இந்த 3 எங்கே இருக்குது அப்படின்னா பிண்டத்தில் 4 இடத்திலும், அண்டத்தில் 4 இடத்திலும். பிண்டத்தில் 4 இடத்திலும், அண்டத்தில் 4 இடத்திலும் உள. அவைகள் பிண்டாருத்ர சதாசிவ பேதம். சாகா கல்வியை குறித்த 43 நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். அவனது காலம் ஒரு கல்பம். பிரம்மனுடைய காலம் ஒரு கல்பம். இப்படி 43 நிலைகளையும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்த கலாதீதன். ஒரு நிலையில் கல்பம், ஒரு கல்பம் அவனுடைய காலம். அது மாதிரி 43 கலைகளுக்கும் 43 கல்பம் காலம் போல இருக்குது. மேற்குறித்த மூன்றும் பரமார்க்கமாகிய ஞான யோக காட்சியில் உண்டாகும் யோகானுபவங்களின் உண்மை பொருள்.
இது வந்து விளையாட்டு கதை இல்லை, நான் ஏதோ கணக்கு சயின்ஸ் போட்டு கண்டுபிடிக்கல. இதையெல்லாம் எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. மேற்குறித்தம் ஒன்றும் பரமார்க்கமாகிய ஞான யோக காட்சியில் உண்டாகும் யோகா அனுபவங்களின் உண்மை பொருள். இவருக்கு அது கிடைச்சிருக்கு. அந்த யோகா அனுபவம் கிடைச்சதுனால தான் இதையெல்லாம் அவரால் சொல்ல முடியுது. அபர மார்க்கத்தில் சிலர் உப்பு வகைகளின் பேதம் என்றும் ஓஷதி பேதம் என்றும் பூத பேதம் என்றும் சொல்லுவது உபாய மார்க்கம். அக அனுபவமே உண்மை. உபாய வகையாகிய அபரமார்க்கம் தேகபூஷணாதி காமிய சித்தியை தரும். உண்மை நீக்கமர சொரூப ஞானத்தை தரும் என்று அறிக. நீக்கமர சொரூப ஞானத்தை தரும் என்று அறிக. மேற்படி உபாயங்களை ஒருவாறு தெரிவிப்பதும் சைவ சமயங்கள் தவிர வேறு எவ்வித சமயங்களிலும் இதெல்லாம் இல்லை. அப்படி இருப்பதாக சொல்லி இருப்பதும் ஏகதேசம் என்று அறியவும். மேற்படி ஏகதேசங்கள் மந்திரங்களிலும் மேற்படி மூன்றும் வழங்குகின்றபடியால் 9 மாற்றுக்கு மேற்பட்ட தங்க ரேக்கில் பஞ்சாட்சரத்தை அடைந்து விக்கிரகத்தின் அடியில் வைக்க மகத்துவங்கள் உண்டாகும். மேற்படி உயர்வுடைய தங்கத்தில் விக்கிரகம் செய்து வைத்து ஓஷதியாதி லவணங்களை அதற்கு சேர்த்து வைத்தால் விசேஷ சித்தி விளங்கும். இது திருஷ்ய காட்சி. சுத்த மார்க்கத்திற்கு உபாய வகைகளான அபரமார்க்க காட்சி கூடாது. பரமார்க்கமாகிய அக அனுபவமே உண்மை. மேற்படி மூன்றையும் லட்சியமாகவே கொள்க. எது? சாகத்தலை, வேகாக்கால், போகா புனல் மூன்றையும் லட்சியமாகவே கொள்க அப்படின்றார். உபாய வகையான வாச்சிய திருசிய காட்சிகள் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பரோபகாரம். ஆதலால் சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் என்பவை 2 புறத்திலும் உள்ள உபாய வகையை நம்புதல் கூடாது. உண்மையை நம்புதல் வேண்டும். இது ரகசியம். இதுக்கு மேலே இதை பற்றி இது ரகசியம், அனுபவ உண்மைகளை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த சாகத்தலை, வேகா கால், போகா புனல் அதை பற்றி நிறைய விளக்கமாக சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்கும் முக்கியமான ஆதாரம், மூல ஆதாரம் கட்டாயமாக சன்மார்க்கம். அது இருந்தால் மற்றது எல்லாம் வந்துடும் அப்படின்றார். 3 வகை சித்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறார். 1 கர்ம சித்தி, இன்னொன்று யோக சித்தி, அடுத்தது ஞான சித்தி. இந்த தேகத்துக்கு உண்டானது கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி அப்படின்றார். சரி, இந்த கர்ம சித்தின்னா அதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ சில தவங்கள் பண்ணி அவங்களுக்கு சித்திகள் அடையிறாங்க இல்லையா, அதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, ஈசத்துவம், பிராகாமியம் அப்படின்றது கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கார். அனிமா அப்படின்னா துரும்பை நேருவாக்குகிறது. இறைவனை வணங்கி அவங்க சித்தி அடைஞ்சாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறார் பாருங்கள். கர்ம சித்தி ஒருத்தர் அடைஞ்சாங்கன்னா துரும்பை மேருமலை ஆக்க முடியுமா? மகிமா, மேருவை சின்ன ஒரு துரும்பாக மாற்ற முடியுமா? அது மாதிரி தானே ஆலகால விஷத்தை சின்ன உருண்டையாக்கிட்டாங்க. அகத்தியர் கடலை குடித்தது அந்த மாதிரி தான், கடலை வற்ற செய்தது. கரிமா அப்படின்றது என்னன்னா மேருவை ஒன்றுமில்லாமல் செய்கிறது. லகிமா ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்களாக செய்கிறது. நிறைய இருக்கிறத ஒன்றுமில்லாமல் செய்கிறது. ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்களாக செய்கிறது. பிராப்தி அது என்ன அப்படின்னா என்ன? வேண்டுவன அடைதல். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறது. ஈசத்துவம்னா என்ன? குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுகிறது. நினைத்த இடத்துக்கு போக முடியும். ஈசத்துவம்னா என்ன?
குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்லுகிறது. பிராகாமியம் அப்படின்னா என்னென்னா பரகாய பிரவேசம். அருணகிரிநாதர், திருமூலர் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். திருமூலர் அவர் மூலனுடைய உடம்புல புகுந்ததுனால இன்னை வரைக்கும் அவர் திருமூலராகவே இருந்துகிட்ருக்கார். அதே மாதிரி அருணகிரிநாதர் பறவையாகி அந்த பாரிஜாதத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனார். இது மாதிரி இவங்களுக்கு அந்த சித்தி அடைஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். என்னென்ன செய்ய முடியுமா பாருங்கள். துரும்ப மேருமலையாக்கலாமா, மேருமலையை துரும்பாக்கலாமா, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாமா, ஒன்றுமே இல்லாத இடத்துல அநேகங்கள் உண்டாக செய்யலாமா, வர செய்யலாமா, என்ன நினைக்கிறாங்களோ அதை அடைய முடியுமா, அப்புறம் அந்த எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே போக முடியும். பரகாய பிரவேசம் இத்தனையும் ஒருவரால் அடைய முடியும். என்ன செய்தால் அடைய முடியும்? கர்ம சித்தி அடையிறவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்கிறார். வசித்துவம் 7 வகை தோற்றமாகிய தேவ, மானுஷ, நரக, மிருக, பக்ஷி, ஊர்வன, விருட்சம் முதலியவற்றை தன்வசப்படுத்துகிறது. இதில் அந்த தன்வசப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் எதையெல்லாம் தன்வசப்படுத்த முடியும் அப்படின்னா 7 வகை தோற்றமாகிய தேவர்களை, மனுஷர்களை, நரக, மிருக, பக்ஷி, ஊர்வன, விருட்சம் முதலியவற்றை தன்வசப்படுத்துகிறது. தேவைன்னா எதை வேணாலும் அவங்க தன் வசத்துக்கு நினைக்கிறத செய்ய வைக்கலாம். தேகத்தை கல்பசித்தி செய்து கொள்ளுதல் அபரமார்கி சதாசிவாந்த அனுபவம். சதாசிவ கால வரை, இது எவ்வளவு நாளைக்குன்னா சதாசிவ கால வரை. பிரேதத்தை உயிர்ப்பித்தல், இது எவ்வளவு காலம் அந்த சித்தி, அதாவது ஒரு சித்தி கிடைக்குதுன்னா அது எவ்வளவு காலத்து வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்திக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காரு. அப்பா, சதாசிவா அந்த அனுபவம் சதாசிவ காலம் வரைக்கும். பிரேதத்தை உயிர்ப்பித்தல், அது எவ்வளவு சித்தி காலம்னா 3.25 நாழிகை. முதல் 3.5, அது 3.25 நாழிகை தான். 3.25 நாழிகை முதல் 3.25 வருஷத்திற்குள். யோக சித்தின்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். 64 சித்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துவது. சங்கல்ப குளிகை, பிராண கல்பதேகி, பிரம்மகாலம், பராபரமார்கி சித்தி காலம் 12 வருஷம் முதல் 108 வருஷத்திற்குள். புதைத்த தேகத்தை நாசமடையாமுன் உயிர்ப்பித்தல். புதைச்சிட்ட ஒரு உடம்பை கூட அது நாசமடைகிறதுக்கு முன்னாடி கொடுத்தா உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்றார். ஞானசம்பந்த பெருந்தகை பூம்பாவையை எழுப்பினார்ல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு இந்த சித்திகள் அடைஞ்சால் இதை பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதெல்லாம் ஒரு சாட்சி. ஞான சித்திகளின் விவரம். இப்போ முதல்ல கர்ம சித்தி சொன்னார், யோக சித்தி சொன்னார். ஞான சித்தியோட விவரம் 64,000 சக்திகளையும் தன் சுதந்திரத்தில் நடத்துகிறது. 647 கோடியாகிய 688 கோடி வேகமாகிய மகா சித்திகளையும் தன் இஷ்டம் போல் நடத்துகிறது. இவர் என்ன ஒருத்தர் நினைக்கிறாங்களோ இந்த ஞான சித்தி அடைஞ்சவங்க அது மாதிரி நடத்துகிறது. காலம் கடந்தது. இதுக்கு இவ்வளவு காலம்தான் இந்த சித்தி பலிக்கும் அப்படின்லாம் கிடையாது. இது காலம் கடந்தது. அடிநிலை, முடிநிலை, சுத்த கர்ம, சுத்த யோக, சுத்த ஞான சித்தி வல்லபங்களை தன் சுதந்திரத்தால் நடத்துகிறது. அது கர்ம சித்தி கிடைச்சா ஒரு சில காரியம்தான் செய்ய முடியும். யோக சித்தி கிடைச்சா இன்னும் அதிக காலம் இன்னும் பல வேலைகளை செய்ய முடியும். ஞான சித்தி அடைஞ்சவங்க எல்லாம் எப்பவும் எதை வேணாலும் அவங்களால நினைக்கிறத செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தேகங்கள் 3 வகை தேகம் இருக்குது அப்படின்றார். 1 ஸ்வர்ண தேகம், பொன்மயமான தேகத்தை அடைய முடியும். பிரணவ தேகம், காற்று வடிவான தேகத்தை அடைய முடியும். ஞான தேகம், அருள் வடிவு, அறிவே வடிவு. அது 3ம்
அடைய முடியும். இதையெல்லாம் முயற்சி பண்ணால் அடைய முடியும். அவரே ஒரு உதாரணம் இல்லையா? அடுத்தது ஸ்வர்ண தேகிகளோட ஆயுள் சொல்கிறாரு. இதையெல்லாம் சொன்னால் கிறுகிறுக்கும். இது ஆரம்பம். ஸ்வர்ண தேகிகளோட ஆயுள் ஆரம்பம். அதுக்கு அடுத்தது தான் பிரணவதேகம், ஞானதேகம். ஒரு ஆயுள் சொல்கிறார் பாருங்க. ஒரு மாற்றுள்ள ஸ்வர்ண தேகம்னு சொன்னால் பொண்ணுக்கு மாற்று, இது இத்தனை கேரட்னு சொல்கிறோம்ல. இப்போ அது போல் ஒரு மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு 4,32,000. இந்த கணக்கையெல்லாம் இவர் எங்கே எப்படி கண்டுபிடிச்சார்? அப்பா, பிரமிப்பும் அதிகமாக ஆகுது பாருங்களேன். ஒரு மாற்றுள்ள அந்த ஸ்வர்ண தேகம் அடைஞ்சவங்களையே எடை போடுறார். இவங்க இத்தனை மாற்று ஸ்வர்ண தேகம் அடைஞ்சிருக்காங்கன்னு. ஒரு மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு 4,32,000. 2 மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு 8,64,000. அவ 3 மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு 12,96,000. அப்படியே ஒரு மடங்கு அதிகமாகிட்டே போகுது. 4 மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு 17,28,000. 5 மாற்றுள்ள ஸ்வர்ண தேகிகள் வயசு 43,20,000. 5 பூதங்களின் பேதம் 12,02,850 கோடியாய் இருக்கின்றது. இந்த கணக்கை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இவர் எப்படி இந்த கணக்கை, எவ்வளவு தூரம் இறைவன்கிட்ட பேசியிருந்தார், எவ்வளவு துல்லியமான கணக்கு அவருக்கு புரிஞ்சிருந்தால் அதை போய் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்றதையெல்லாம் நினச்சா ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இவ்வளவு துல்லியமாக ஒருத்தரால் கணக்கு போட முடியுமா அப்படின்னே பிரமிப்பாக இருக்குது. அடுத்தது சொல்கிறாரு, அதோட அந்த பகுதியோட கொஞ்சம் போயிட்டு முடிவு கிட்ட போயிட்டுருக்கோம். அப்போ சொல்கிறாரு, நாம் எல்லோரும் சுத்த சன்மார்க்கத்தினுக்கு உரிமை உடையவர்களாகி அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் இதற்கு முன் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் வெளிப்பட தரிசிக்கும். இந்த மாதிரியெல்லாம் இறைவனை அடையிறவங்களுடைய நிலைமை, அவங்களுக்கு என்னெல்லாம் சாத்தியம், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய எல்லாரும் இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு உரிமை உடையவர்களாயிட்டாங்க அப்படின்னா, அறிவு வந்த காலம் முதல் வரைக்கும் நம்ம தெரிஞ்ச நாள்களிலிருந்து என்னெல்லாம் நம்ம கண்டறியாத அற்புத காட்சிகள், கேட்டறியாத அற்புத கேள்விகள், அறிந்தறியாத அற்புத அறிவுகள், அடைந்தறியாத அற்புத குணங்கள், செய்தறியாத அற்புத செயல்கள், இப்படி அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்கள் எல்லாம் வெளிப்பட கிடைக்கும். அதை சொல்லிட்டு கடைசியை எப்படி சொல்றாரு, அதே கணக்கின் உள்ளே பெற்று பெரிய களிப்புடன் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைப்படாத சத்திய சுக பூரண பெருவாழ்வு என்னும் பேரின்ப சக்தி பெருவாழ்வில் வாழப்பெறுவோம். முடிவு எப்படி சொல்றார், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் சத்தியம்னு 3 தடவை சத்தியம் பண்ற. இதை விட என்ன வேணும்? அவர்கிட்டேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயங்கள் மிக பெரிய விஷயம், மிக மிக பெரிய விஷயம். நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம் அப்படின்றது தான் நம்முடைய குறைபாடாக. நம்ம
எடுத்துக்கணும். அதனால் இதை பற்றி இன்னும் நிறைய யோசிக்கணும், தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த நல்ல விஷயங்களை பற்றி உங்களுக்கு மற்றவங்களுக்கு சொன்னால் நல்லது தான் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நானும் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.